நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஒரு சுடிதாரோட ஃபார்முலா, அதாவது அந்த டிப்ஸ் நான் எப்படி சொல்கிறேன், ஈஸியாக நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு சுடிதாருக்கு எத்தனை அளவுகள் எடுக்கணும், அதை எப்படி நம்ம ஃபார்முலா போட்டு பிரிக்கணும், ஈஸியாக ஃபார்முலா போட்டு பிரிக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சுடிதார் வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அப்படியே தைக்கிறது ஈஸியாக இருக்கும். சிலருக்கு அளவு எடுத்து நம்ம ஃபார்முலா பிரித்து எப்படி தைக்கணுன்றது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எத்தனை அளவுகள் ஃபஸ்ட்டு வேணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு சுடிதாருக்கான ஹைட்டு பாருங்கள், உயரம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இது உயரம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் எடுக்கணும். நீங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷோல்டர் எடுத்த உடனே இந்த ஆமோட உயரத்தை வரைஞ்சிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தான் இங்கே செஸ்ட் லைனை கணக்கிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் லைன் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எடுக்கிறவங்க அளவில் அதிலேருந்து நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கணும் எவ்வளோன்றது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு, இங்கே ஓப்பன் டவர் இருக்கிற பகுதியில் பாருங்கள், இந்த இடத்த நம்ம சுற்றி எடுத்துக்கணும், இந்த ஒரு அளவு. அடுத்து நம்ம இதை எடுக்க வேண்டியதில்லை, இதிலேருந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஆனால் இத்தனை அளவுகளை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வெட்டினா தான் சுடிதார் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதை எப்படி நம்ம ஃபார்முலா பிரிக்கலாம், ஒரு 40 சைஸ் சுடிதாரை நம்ம எப்படி நான் ஃபார்முலா போடுறேன்னு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா ஒன்று தான், நீங்கள் அளவுகள் மட்டும்தான் மாறும். அதுபடி நீங்கள் இந்த ஃபார்முலா மூலமாக நீங்கள் சுடிதாரை கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த லென்த்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபோல்டிங், 2 துணி ஃபோல்டிங்கில் இருக்கணும். இந்த லென்த் எடுத்து துணியை நம்ம மடித்த மாதிரி இருக்கிற துணி இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ரெடிமேடில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் போட்டு வர்றதெல்லாம் பாதி தையல் போட்டிருக்கோம், நம்ம பிரித்து தான் மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபோல்டிங்கில் 2 பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்கணும். ஹைட் கரெக்டாக எடுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். நம்ம இதை அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஷோல்டர். இந்த ஷோல்டர் எப்படி எடுக்கணும் பாருங்கள். நம்ம அளவு அவங்க ஃபுல்லும் எடுக்க முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆள் நேராக இருந்தாங்க அப்படின்னா இதையெல்லாம் அவங்க பாடியில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட அந்த ஹைட்டும் இந்த செஸ்ட்டோட அளவையும் வச்சு, அப்பர் செஸ்ட்டோட அளவு மட்டுமே வச்சு நம்ம எப்படி இந்த சுடிதாரை பிரிக்கிறோன்றதை பாருங்கள். இப்போ இந்த செஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 40 சைஸ். இந்த 40 சைஸை வச்சு நம்ம இதில் ஷோல்டரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ லென்த்து எடுத்தாச்சு, இப்போ ஷோல்டருக்கு வந்துருக்கும். ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 40 சைஸை 6ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஷோல்டர். உங்களுக்கு நீங்கள் இதை வகுத்தீங்கன்னா 6.4 அந்த மாதிரி வரும். நீங்கள் அதை 6.5 கூட வச்சுக்கலாம். இப்போ 6.5 இந்த ஷோல்டரோட கணக்கை நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக இது பாருங்கள், இந்த நெக்லேருந்து ஃபுல்லுமே 6.5 இன்ச்சாக வச்சுக்கலாம். இந்த ஃபுல் ஷோல்டரை 6.5 நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் லைன் இருக்குது பாருங்கள், இந்த உயரத்தை நம்ம இந்த பாக்ஸ் போட்டு பிரிப்போம் பாருங்கள். அந்த உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். அதே தான் பாடி சுற்றளவை 6ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஆன்சர் வருதோ நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் என்னும்போது நீங்கள் 6.5 அப்படியே வச்சுக்கலாம். லூஸ் வேணும் உங்களுக்கு, எனக்கு ஃபிட்டிங்காக வேணாம் சுடிதார், கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் இந்த இறக்கத்தை ஒரு 6.5 நீங்கள் 6.5 ஒரு 7 கூட நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். லூஸ் வேணுன்றவங்க, ஃபிட்டிங்காக வேணும்னா இந்த 6.5 அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஷோல்டரோட அகலத்தை அப்படியே நீங்கள் ஆம் உயரமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவை நம்ம கரெக்டாக இங்கே மார்க் பண்ணணும். அதாவது 40 இன்ச்சை 4ஆல் நம்ம வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். இது பார்த்தீங்கன்னா 10, இது 10 இன்ச்சு வருது. இந்த மார்பு சுற்றளவு 10, இந்த இடத்துல 10 மார்க் பண்ணிடுறோம். இப்போ கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிவிட்டு 10 ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். லைனிங்காக இருந்தால் ஈஸ் அலவுன்ஸாக, அதாவது நம்ம நார்மல் ஃபிட்டிங் அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வச்சோன்னா தான் நம்மளுக்கு துணி சுருங்க ஆரம்பிக்கலாம் தண்ணியில் போட்டால். இல்லை நம்ம அப்படியே ஃபிட்டிங் ஈஸ் அலவுன்ஸ்ன்றது என்னென்னா, நம்ம ட்ரெஸ்ஸை எடுக்கிற அளவு அப்படியே வச்சோன்னா நம்ம ட்ரெஸ்ஸை போடும்போது ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லூஸ் வைக்கும்போது தான் நம்ம ட்ரெஸ்ஸை போட முடியும். அதாவது ஒரு தலகாணி தைக்கிறோம் அப்படின்னா அதே அளவு எடுத்து தைக்கும்போது அந்த தலகாணி உள்ளே போகாது. ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் இருந்தால் தான் நம்ம அந்த தலகாணியை
அதுக்குள்ளே அந்த உரைக்குள்ளே போட முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸும் கரெக்டான ஃபிட்டிங் அளவு எடுத்துகிட்டு அதையே வைக்கிறது நம்ம ட்ரெஸ் பொருந்தாது. அதனால் ஒரு ஈஸ் அலவன்ஸு ஒரு 1/2 இன்ச் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு விடுங்க. நீங்கள் அதுக்கு முன்னமே பிகினர்ஸாக இருக்கிறவங்க சேர்த்திங்கன்னா குழம்பிடுவீங்க. நீங்கள் விட்டோமா விடலையான்றது எக்ஸ்ட்ரா அப்புறம் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப லூஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஈஸ் அலவன்ஸு ஒரு 1/2 இன்ச் லைன் அப்படியே கரெக்டாக நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ நம்ம செஸ்ட் லைன் எடுத்தாச்சு, அதாவது 10 இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸு, இல்லை லூஸ் எவ்வளோ வேணுமோ 1 இன்ச் வேணும்னா கூட நீங்கள் லூஸ் வச்சுக்கலாம். சில பேர் சுடிதார் லூஸாக போடலாம், ஃபிட்டிங்காக போடலாம், அவங்க பொறுத்து நீங்கள் லூஸ் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ரெடி அளவு, இதில் இருக்கிற கரெக்டான அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் லூஸ் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ 10 மார்பு சுற்றளவு 10 வச்சாச்சு. அப்படியே வேஸ்ட் லைனுக்கு வாங்க. இங்கே ஹைட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நம்ம ப்ளவுஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போடுற ஹைட்டு தான் இங்கே வரும். நீங்கள் இப்போ வேஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதில் நான் 14 இன்ச்சு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 சைஸ் 32 சைஸ்லேருந்து 32 வரைக்குமே கூட ஒரு 12 இன்ச்சு இருக்கலாம். ஒரு 32க்கு மேலே, அது 34லேருந்து 38 வரைக்கும் ஒரு 14 இன்ச்சு வச்சா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் 15-16 வரைக்கும் இந்த வேஸ்ட் லைன் வரும் உங்களுக்கு. நீங்கள் அளவு எடுத்துப்பா, அந்த ப்ளவுஸோட வேஸ்ட் இடுப்பு டைட் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் இந்த மார்க் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 10 வச்சுருக்கோம் இல்லையா செஸ்ட் லைன், நீங்கள் ஒன்றை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் இங்கே 9 இன்ச், இங்கே மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இந்த செஸ்ட்டோட அளவுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி வேஸ்ட்டுக்கு வச்சிடணும். இந்த அளவு 9 இன்ச் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பகுதி, டவர் பகுதி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அளவு எடுக்கணும். நம்ம இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செஸ்ட்டோட அளவு 10ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அது கூட ஒன்று கூட்டிக்கணும். பார்த்திங்கன்னா இது 11 இன்ச். இப்போ நீங்கள் வச்சு இப்படி அளந்துக்கணும். 10, 9, இந்த இடத்துல 11 இன்ச் வருது. பார்த்திங்கன்னா 11. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்ம அளக்க போகிறோம். இங்கேருந்து மறுபடியும் பாட்டம் அடியில் மடித்து தைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு வரணும். இங்கே 12 இன்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் மைனஸ் பண்ணுவோம். மீதி எல்லாம் பாருங்கள் 10, இது 11, இங்கே 12, இங்கே மட்டும்தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த வேஸ்ட் ரவுண்டை மட்டும்தான் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்ட். இந்த ஆம் ரவுண்டு எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஆம் லென்த் வச்சுருக்கோம், கரெக்டாக பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஆம் ரவுண்டு எப்படி வரணும் அப்படின்னா அதையே 40, இந்த 40 4ஆல் வகுத்திங்கன்னா 10, அந்த 10ல் 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. அதாவது இங்கே உள்ள இதுவே இங்கே வரும் 9 வருது. இந்த ஆம் ரவுண்டு 9 தான், 9 இன்ச்சு தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் விட்டிங்கன்னா அதிகமாக வரும். 9 எவ்வளோ விட்றீங்களோ அந்த 9 கூட கூட்டி வரும். நீங்கள் அளந்து பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஈஸ் அலவன்ஸ் 1/2 விட்டிங்கன்னா 9, இப்போ 1 இன்ச்சு லூஸ் வேணும் அப்படின்னு விட்டிங்கன்னா 10 வரும். இது ரெடி அளவாக இருக்கிறது 9. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் விட்டுட்டு பாருங்கள், ஈஸ் அலவன்ஸ் நான் இப்போ விட்றேன் ஒரு 1/2 இன்ச்சு ஃபுல்லுமே நம்ம விட்டுக்கணும். இப்போ மீதி இருக்கிறது தான் நம்ம சீம் அலவன்ஸ். தைக்கிறதுக்கான துணி நம்ம எவ்வளோ சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா நிறைய துணியை விடக்கூடாது. முடிஞ்சால் ஒரு இன்ச்சு விட்டாலே போதும். ஏன்னா நம்ம இப்படி ஷேப் வளைஞ்சி வர்றதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு துணி சுருக்கம் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 இன்ச்சு விடுங்க போதும். இது ஈஸ் அலவன்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ விட்றீங்களோ ஈஸ் அலவன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இது ரெடி அளவு ஈஸ் அலவன்ஸு, இது சீம் அலவன்ஸ். பாருங்கள், அடுத்து நெக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் எவ்வளோன்றதை பார்க்கலாம். இப்போ கடைசியாக நம்ம என்ன மாடல் வேணுமோ நெக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கணும். அதாவது நான் உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் நான் சாதாரணமாக ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், அப்படியே ஷேப் கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ எந்த வித நெக் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ அகலத்தை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், லென்த்து நான் வச்சுட்டேன். அகலம் பார்த்திங்கன்னா இந்த 40 இன்ச்சை 12ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஒரு ட்ரெஸ்ஸோட கழுத்து அகலம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.25 அந்த மாதிரி வரும். 3.25 வச்சாச்சு. இதுதாங்க. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா பாருங்கள். இது பாடியில் மட்டும் நம்ம எடுக்க வேண்டிய அளவும் அதை எப்படி பிரிக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். இதை லென்த்தை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம், ரெண்டாவது ஷோல்டர் எடுத்திருக்கோம். அதாவது 40ல் இது மார்பு சுற்றளவு 40 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம ஷோல்டருக்கு வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் உயரம், இந்த உயரத்தை எடுத்துக்கணும். இதுவும் அதுவே 40ல் 40 சைஸை 6ஆல் வகுத்தா என்ன வருமோ அதுதான் நம்ம
லூஸ் வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கலாம். 6ன்றதை 7ஆக நம்ம வச்சுக்கலாம். இது மட்டும்தான் இதில் உங்களுக்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்கள் செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் 40 4ஆல் வகுக்கணும். இப்போ 10 இன்ச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் லைன். வேஸ்ட் லைனில் வந்து 10 அதாவது மார்பு சுற்றளவு 4ஆல் வகுத்தோமா 10. 10லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 9. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டில் இங்கே ஓப்பன் வைக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவுலேருந்து கூட்டிக்கணும் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். இதை மைனஸ் பண்ணிக்கணும், இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே 10லேருந்து 11 இங்கே கூட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம 12ஆக வச்சுக்கணும். அதாவது 11லேருந்து இன்னொன்று ப்ளஸ் பண்ணி இதையும் வச்சுக்கணும். 12. இது எல்லாமே ப்ளஸ்ஸு, இங்கே மட்டும்தான் மைனஸ். இதை பார்த்துக்கோங்க. இந்த ஆம் ரவுண்டு இது வந்து 40 4ஆல் வகுத்தா 10. 10லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் இது பொதுவான ஃபார்முலா தான். இது ப்ளவுஸில் எல்லாத்துக்குமே வர ஃபார்முலா தான். இது லூஸ் வேணும்னா ஈஸ் அலவன்ஸில் வச்சா நம்ம ஆம் ஹோல் லூஸ் வந்துடும். ஆனால் இப்படி தான் நம்ம ஃபார்முலா பிரிக்கணும். 4ல் அதாவது 10, 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கு ஹைட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அகலம் பார்த்திங்கன்னா ஒரே இது தான் வரும். அதாவது 40. இந்த செஸ்ட்டோட அளவு 40. 12ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா இந்த என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கழுத்தோட அகலம். இது ஃபுல் பாடிக்கான அளவு இது தான். நம்ம கை வெட்டுறதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.